ஸ்டார்ட் ரோலிங். திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னார். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட கிட்னியை திருடினா தான் முடியும். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. எஃப்ஐஆர் போடுறது தானே, ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. 26 சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். 10-15 கட்சி கூட்டணிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் பல சாதனைகளை செய்திருக்கிறோம், மக்களுக்கு பணத்தை வாரி தந்திருக்கிறோம், பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டு உங்கள் முன்னால் வருவார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து சிந்தித்து மீண்டும் இந்த திமுக ஆட்சி வர வேண்டுமா என்பதை மனதில் வைத்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதை நான் தொடர்ந்து பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். கீழடியில் கிடைத்த கல்வெட்டுகளின்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தறிவு பெற்ற சமூகம் இந்த சமூகம். இந்த சமூகம் 2021 தேர்தலில் ஒரு முறை ஏமாந்து இந்த குடும்பத்திற்கு வாக்களித்து விட்டது. மீண்டும் இந்த சமூகம் இந்த திராவிட மாயை என்பதை நம்பி ஏமாந்து இந்த குடும்பம் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிட்னி திருட்டு அப்படின்ற விவகாரம் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போல பல்வேறு மாநிலங்களில் இந்த கிட்னி முறைகேடு நடக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு ஏன் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். பல்வேறு காரணங்களுக்காக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விடும். அப்போ அந்த யாராவது ஒருவர் அவருடைய உடலுக்கும் அவருடைய அந்த இரத்த டைப்புக்கும் பொருத்தமான ஒரு நபர் எனது ஒரு கிட்னியை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று கொடுத்து அந்த கிட்னியை பொருத்திக்கிட்டான்னா அவர்கள் சில ஆண்டுகள் உயிர் வாழலாம், தொடர்ந்து உயிர் வாழலாம். சரிங்களா? பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் கிட்னியை தானமாக தர வரமாட்டார்கள். அப்போ ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்துட்டு குடும்பத்தில் யாரும் கிட்னி தானம் பண்ணலன்றதுக்காக செத்து போகலான்ட்டு எந்த பணக்காரங்களாவது முடிவெடுப்பாங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இந்த உடலுக்கு பொருத்தமான கிட்னியை தானமாக கொடுக்க ஒருவரை தயார் செய்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோல் ஏகப்பட்ட கிட்னி முறைகேடுகள் நடக்கிறது என்பதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் சில சட்டங்களை கொண்டு வந்து அதன்படி ஒருவருக்கு கிட்னி தேவையாக இருந்தால் அவர் இதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர், ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ண பிறகு அதில் உறவினர்களோட கிட்னிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. தேர்டு பார்ட்டி ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத, இரத்த சம்மந்தம் இல்லாத யாராவது ஒருவர் கிட்னியை தானமாக கொடுக்குறாரு என்றால் அதற்கென்று சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க ஏன் கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்கன்றதெல்லாம் ஒரு மருத்துவர் குழு ஆராய்ந்து எல்லா தரவுகளும் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க எத்தனை தனியார் மருத்துவமனைகள் பெருத்து போய் கிடக்கின்றன என்று தெரியும். எல்லா தனியார் மருத்துவமனைகளும் சொல்லலை, சில தனியார் மருத்துவமனைகள் இதுபோல் கிட்னியை திருடி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அப்படி திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் இதுபோல் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. எப்படி வெளிவருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாமக்கல் அந்த பகுதியில் பள்ளிப்பாளையத்துல எல்லாம் நிறைய இந்த நெசவாளர்கள், தறி நெய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் அதிகமான வட்டிக்கு, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விடுவார்கள்.
அந்த கடன் 1 லட்சமாக இருந்து 2 லட்சமாக இருந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு 3-4 லட்சம்ட்டு ஆகி போயிடும். இந்த கடைக்காரன் கடுமையான நெருக்கடி பண்ண உடனே அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் கிட்னிக்குன்னு புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் போய் இந்த ஏழை மக்களை அணுகுவார்கள். அணுகி இந்த மாதிரி ஏமா அந்த மாதிரி வீட்டில் கடன்காரன் வந்து நிற்கிறேன், ஏன் கஷ்டப்படுற, ஒருத்தருக்கு அவசரமாக ஒரு கிட்னி தேவைப்படுது, உன்னோட கிட்னி பொருந்தி போகுது, நீங்கள் உன் கிட்னியை தானமாக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் வாங்கித்தேன்னா அதை வச்சு நீ கடன் அடைச்சிடலாம், வீடை முடிச்சிடலாம், பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்களும் நானும் கிட்னியை விற்போமா, ஏழைங்களாக இருக்கணும் தானே கிட்னி விற்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிட்னியை அவர்கள் தானமாக பெறுபவருக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தோழர்களே, தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. 1 கோடி ரூபா எங்கே இருக்குது, 4 லட்ச ரூபா எங்கெங்கே இருக்குது? நண்பர்களே, இந்த விஷயம் ஊடகங்களில் முதல் முறையாக கசிய தொடங்குகிறது. ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரிங்க 3 மாதம் முன்னாடி என் கிட்னியை நான் தானமாக இந்த மருத்துவமனையில் கொடுத்தேன், எனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆனால் பார்த்தா 80 லட்ச ரூபாய்க்கு அந்த கிட்னியை யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது, என்னை ஏமாற்றிட்டாங்க என்று இந்த பேட்டி ஊடகங்களில் வருகிறது. இது வந்ததும் தமிழக காவல்துறையை பற்றி தெரியாதா, தமிழக அரசை பற்றி தெரியாதா? சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில், ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? இது திருட்டு அல்ல, முறைகேடு. நாங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மருத்துவ குழுவை அமைக்கிறோம் என்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் மூத்த மருத்துவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு போய் செதார் மருத்துவமனை மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளிலும் நடந்த அந்த கிட்னி மாற்று ஆப்ரேஷன் எல்லா ஆவணங்களையும் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து அந்த கமிட்டி என்ன அறிக்கை கொடுக்குது தெரியுமா? ஒரு கிட்னி மாற்று, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் இதெல்லாம் ப்ரொசீஜரு, இத்தனை ஸ்க்ரீனிங் கமிட்டி இருக்குது, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி இது எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் இந்த 2 மருத்துவமனைகளும் எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல், எந்த விதிகளையும் பின்பற்றாமல் அவங்க இஷ்டத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தமிழக அரசு அமைத்த குழு. இது போன்ற ஒரு தமிழக அரசு அமைத்த ஒரு மருத்துவ குழு, ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான ஒரு குழு ஒரு அறிக்கை கொடுத்துட்டோன்னா இதோட அடுத்த கட்டம் என்னங்க? எஃப்ஐஆர் போடுறது தானே. ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது போன்ற கிட்னி திருட்டு நடந்த போதெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலைங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. தாக்கல் செஞ்ச உடனே நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே அரசு தரப்பு பார்த்து கேட்குறாரு, என்ன சார் எஃப்ஐஆர் போடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்குறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர், எடுத்தவனெல்லாம் இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர்லாம் போட முடியாது சார், நாங்கள் இதற்கென்று சில வழிமுறைகள்லாம் இருக்குது, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்டம் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு எங்களை தடுக்குது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். வைத்ததும் அந்த பொதுநல வழக்கு தொடுத்த அந்த மனுதாரர் சார்பில் போன வாரம் கூட தெலுங்கானாவில் எஃப்ஐஆர் போட்டு டாக்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, தமிழ்நாட்டு டாக்டர்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, கர்நாடகாவில் கைதுகள் நடந்திருக்கின்றன, மகாராஷ்டிராவில் கைதுகள் நடந்திருக்கின்றன, இவங்க பொய் சொல்கிறாங்க என்று சொன்னதும் நீதிபதி, நீங்கள் எஃப்ஐஆர் போடுற மாதிரி எனக்கு தெரியலங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஏழை ஜனங்க தான் கிட்னியை தானமாக கொடுக்குறாங்க, இது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 வழங்கியுள்ள வாழும் உரிமைக்கு எதிரானது, ரைட் டு லைஃப் இருக்குல்ல, இந்த ரைட் டு லைஃப்பை பறிக்குது இந்த கிட்னி திருட்டு, இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நான் மீண்டும் மீண்டும் ஏன் சார் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டால் அரசு தரப்பு எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறதே தவிர எஃப்ஐஆர் போடுவேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஸோ எனக்கு
தமிழக அரசு இதை விசாரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கலாம் என்று இருக்கிறேன். அதனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு 5 IPS அதிகாரிகளின் பட்டியலை கொடுங்கள் என்று காலையில் நீதிபதி அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களிடம் சொல்கிறார். மதியம் 2:30 மணிக்கு திரு அஜ்மல் கான் அவர்கள் வருகிறார். வந்துட்டு IPS அதிகாரி 5 பேரை தானே கொடுங்கன்னு சொன்னாங்க. அஜ்மல் கான் ஒரு SP, ஒரு DSP, ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் கொடுத்து இந்தாங்க சார் இவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு இன்ஸ்பெக்டரும் DSPயும் கிட்னி திருட்ட விசாரிச்சிட முடியுமா? அதுவும் அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையின் உரிமையாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் MLA கதிரவன். அவர் ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசுகிறாரு. நான் கிட்னி திருடினேன்னு சொல்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட கிட்னியை திருடினா தான் முடியும். ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு எங்கள் மருத்துவமனைக்கு 20,000 தான் கிடக்குதுன்னு கணக்கு வழக்கு சொல்லிட்டு இருக்காருங்க அவர். எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் கலந்தாதான் மாட்டேன். ஸோ இதற்கு பிறகு நீதிமன்றம் இவங்ககிட்ட கேட்டால் லிஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரியில் ஒரு IPS ஆஃபீஸரோட லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கேட்டு வாங்குறாங்க. வாங்கி ஒரு 5 IPS அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த கிட்னி முறைகேட்டை விசாரிக்கும் என்று நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. தோழர்களே, இதில் ஏதாவது இந்த நீதிமன்றத்தோட உத்தரவில் ஏதாவது தவறு இருக்கா? நீதிமன்றம் திருப்பி கேட்குது, ஏங்க நீங்கள் அமைச்ச மருத்துவ குழு கிட்னி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்குங்க, அப்புறம் என்னங்க FIR போட உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், இல்லை சார் ரூல்ஸில் இடம் இல்லை சார்னு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடன் காரணமாக ஏழை மக்கள்கிட்ட 4 லட்ச ரூபாய்க்கு கிட்னியை வாங்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு அதை விற்றாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடூரம். உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடூரம் நடக்குமா? அதுவும் அதை பண்ணுறது ஒரு திமுக MLAவோட மருத்துவமனை எனும்போது இதை எவ்வளவு சீரியஸாக விசாரித்திருக்க வேண்டும். தோழர்களே, இந்த மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்புக்கு எதிராக மீண்டும் பல லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இந்த மாதிரி SIT ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீதிமன்றம் நியமித்த இந்த SITயை ரத்து பண்ணணும், நாங்கள் தமிழக அரசை விசாரிக்கிறோம், இந்த மாதிரி SIT விசாரணைக்கு உத்தரவிட்டது சட்டப்படி தவறு அப்படி இப்படின்ட்டுலாம் ஏதோ சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட முடியாது என்று சொன்னதோடு அந்த வழக்கு விசாரணையின் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்பீலில் வரீங்க என்று ஒரு கேள்வியையும் எழுப்பியது. அந்த SIT தனது விசாரணையை எல்லாம் முடித்து ஒரு 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம் என்று நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கு. இந்த 12 பேரும் யார் தெரியுங்களா? ஏழை மக்களை அணுகுகிறார்கள் அல்லவா, புரோக்கர்கள், அவர்கள்தான். இந்த கிட்னி திருட்டு, இந்த முறைகேடு, விதிமுறைகளை பின்பற்றாத இந்த ஆப்ரேஷன் நடந்தது, இது எல்லாவற்றிலும் அந்த மருத்துவமனை சம்மந்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளித்த குழுவில் அமர்ந்த மருத்துவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? இறுதியாக அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அவர்கள் யார் மேலேயும் சார்ஜ் ஷீட் போடாமல் புரோக்கர்ஸ் மேலே சார்ஜ் ஷீட் போட்டால் இது என்னங்க விசாரணை? இந்த விசாரணை குழுவின் தலைவராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை நியமித்தது பிரேமானந்த் சின்ஹா என்ற IPS அதிகாரி, இப்போது IG-யாக இருக்கிறார். இந்த பிரேமானந்த் சின்ஹா யார் என்றால், அவர் SP-யாக இருந்தபோது பெரம்பலூர் மாவட்டத்தில் அவர் SP-யாக இருந்தார். அப்போது தான் இந்த மணச்சநல்லூர் MLAவோட தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான இடம் தேடிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இடத்த உடனே விற்றுருவாங்களா? ஒரு சில விவசாயிகள் விற்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி நிலத்தை விற்க மறுத்த விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை மிரட்டி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்திடம் நிலத்தை விற்க உதவி செய்தது யார் என்றால் இந்த பிரேமானந்த் சின்ஹா. அந்த பிரேமானந்த் சின்ஹாவை இந்த கிட்னி முறைகேட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக போட்டால் விசாரணை எப்படி நடக்கும்? இப்படி இந்த மாதிரி புரோக்கர் மேலே தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டம் என்று தான் நினைக்கிறேன். அங்கே இந்த கிட்னி முறைகேடு அதிமுக ஆட்சி அமைந்ததும் முழுமையாக விசாரிக்கப்படும், இதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் விடாமல் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையெல்லாம் இழுத்து மூடணுங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதை சேர்த்து சொல்லிடுறேன். இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மற்றும் செதார் மருத்துவமனை ஆகிய 2 முறைகேட்டில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி அவங்களோட அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் அந்த அனுமதியை தமிழக சுகாதாரத்துறை ரத்து செஞ்சிருச்சு. அந்த 2 மருத்துவமனை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை விளக்கம் கேட்டிருக்கணும், எங்கள் தரப்பு விளக்கத்தை.
அப்படி இவங்க கேட்கல, அதனால் ரத்து பண்ணது தப்பு என்று நீதிமன்றத்தை அவர்கள் அணுகியதும் நீதிமன்றம் இவர்கள் சொல்வது சரி என்று தமிழக அரசு ரத்து பண்ணதை ரத்து பண்ணிடுச்சு. அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு லைசன்ஸை ரத்து பண்ணுறதோ இல்லை ஒரு அனுமதியை ரத்து பண்ணுறதோ இல்லை ஒரு வேலையை ரத்து பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. உன் தரப்பு விளக்கம் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஷோகாஸ் கொடுக்காம விளக்கம் கேட்காமல் ரத்து செய்தால் இதை நீதிமன்றம் ரத்து செய்யும் என்று தெரிந்தே இந்த வேலையை தமிழக அரசின் சுகாதாரத்துறை செய்திருக்கிறது. தோழர்களே, ரோடு கான்ட்ராக்டில் திருடலாம், பாலம் கட்டுறதுல திருடலாம், பூங்கா கட்டுறதுல திருடலாம். கிட்னி திருடுறவனை காப்பாற்றுற கவர்மெண்ட்டை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஏழை ஜனங்க தானங்க கிட்னி வைக்கிறாங்க. 4 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு அந்த கிட்னியை விற்று சம்பாரித்து அதில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிக்கிட்டு சுற்றுறானுங்களே. இந்த ஆட்சியாக தொடரணும், யோசித்து முடிவெடுங்கள். நன்றி. தமிழகத்தை காப்போம்.